சகோதரி ஜெஸ்ஸி மனோ, சகோதரி பிரேமல் தம்ராஜ் ஊருக்கு போயிருக்காங்க. ஸ்டெல்லா டோலி, ஷீலா பிரேம், மேகி, சிஸ்டர் மேகி இஸ் தேர், மேகி, பேனா, சேவியர் பன்னீர், விஜய், பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டு மேகசின் கொடுத்த ஆல்வின் சந்திரா, சகோதரி கூட ஜோஸ்லின் ஸ்டீவ், தேங்க்ஸ் சிஸ்டர், தேங்க்ஸ். யூத் வெரி ஆல்வின் முன் வந்து இந்த பரிசுகளை கொடுப்பார்கள். யூத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது வாரங்களில் நடைபெறுகிற யூத் மீட்டிங்கில் ரெகுலராக ஒரு கிஸ் நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்து சப்சிக்வெண்ட் எல்லா மாதங்களும் ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறது வந்து ரெஜினால் ராஜாராம். எல்லாரும் கைகளை தட்டி எவ்வளோ வார்த்தலாம். அடுத்த பிறகு ரெஜிலின் தாஸ் செகண்ட் பிரைஸ். 3வதாக ஜெபராஜ், பிரதர் ஜெபராஜ். அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்தும் ஒரு டாப்பிக்கில் ஒரு தலைப்பின் கீழாக இருக்கும் பொழுது அதுக்கான கவிதைகள் கட்டுரைகள் எழுதி கொண்டு வருவாங்க. அது சகோதரர்களை அவள் உற்சாகப்படுத்தபடியாக ரெகுலராக எழுதி வருகிறது வந்து ஜஸ்டின் நாயகம், பிரதர் ஜஸ்டின் நாயகம் ஊருக்கு போயிடுறாங்க. சரி, அடுத்து மகேஷ் ஜான், பிரதர் மகேஷ் ஜான், பிரதர் மகேஷ் ஜான். அடுத்து வந்து ராஜேஷ் அஜ்மான், பிரதர் ராஜேஷ் அஜ்மான்லேருந்து வர்ற சகோதரன். பிரதர் தினகரன் வாங்க. பிரதர் ஜெயராஜ் தேரா, துபாய் பகுதியில் இருந்து பிரதர் ஜெயராஜ். சரி, பிரதர் வரல, தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆல். பைபிள் குவிஸ் எப்பொழுதும் மிகவும் சிறப்பாக நம்முடைய சபை பிள்ளைகளுக்காக கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுதும் அங்கிருந்து வந்திருக்கும் கேம்பஸ் குருசைட் ஃபார் கிரைஸ்ட் சாமுவேல் முன் வருகிறார்கள். இது நம்முடைய சபையிலே ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஒன்றாக இருந்து ஆரம்பித்த ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸோடு சேர்ந்தவர். அற்பாட அபுதாபியிலே போய் இருந்து அங்கே அபுதாபி தமிழ் ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் மிகவும் சிறப்பாக தன்னுடைய ஊழியத்தை செய்த சகோதரர் ரிட்டையர்டாகி இப்பொழுது நாகர்கோவிலே இருந்து தென்னிந்தியாவில் இந்த பைபிள் குவிஸ் காரியங்கள் மற்றும் டாப்டி இன்னும் பைபிள் டிரான்ஸ்லேஷன் அநேக காரியங்களுக்கு அவர்கள் ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தை அவர்கள் சற்று பேசி பிள்ளைகளுக்கு இந்த பரிசுகளை கொடுப்பார்கள். ஷார்ட்டாக தான் பேசணும், ஏன்னா இவரை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஃபோனை கையில் எடுத்தால் வைக்க மாட்டார், எந்த வீட்டில் ஃபோனை பார்த்தாலும் பிடிச்சிடுவார், பேச விட்டால் பேசிக்கிட்டே இருப்பார். அதனால் எந்த மனிதனை நீதிமானாக்க முடியாது இந்த உலகத்திலே கடந்து வந்து பாவிகளுக்காக மரித்து தம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து எவரும் சொல்லக்கூடாததும் எவரும் சொல்லாததுமாகிய நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லி போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில்
கேம்பஸ் குருசேட் ஃபார் கிரைஸ்ட் என்ற பெங்களூர் ஸ்தாபனத்தின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த பைபிள் குஸ்ட் மிகவும் சிறப்பானது என்று அநேக சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அட்லீஸ்ட் இந்த 2 புஸ்தகங்களை வருஷந்தோறும் வாசிக்கிற நிமித்தம் அடுத்த தடவை ஒரு செய்திகளை கேட்கும்போது இது எந்த புக்கில் இருந்து எந்த பேஸில் எந்த பேக்ரவுண்டில் வருது என்று நன்றாக புரிந்து கொள்ளவும் அந்த வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. வருங்காலத்தில் ஆண்டவர் கூட வேதத்தில் அதிகமாக சொல்லுகிறது, பலியை அல்ல காணிக்கையும் அல்ல, தேவனை குறித்து அறிகிற அறிவியை நான் விரும்புகிறேன் என்று சொல்றார். எந்த திருச்சபைக்கும் பைபிள் ஸ்டடியும் இப்படிப்பட்ட பைபிள் குஸ்டுகளை நிச்சயமாக திருச்சபையை வளர்த்தி கொண்டு வரும். வசனத்தின் மேல் கட்டப்படுகிற இந்த ஊழியமும் நிலைத்திருக்கும். அதுக்கு இந்த ஷார்ஜா திருச்சபை அதிகமாக பங்கெடுக்கிறதை குறித்து கேம்பஸ் குருசேடு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. சிறப்பாக இந்த பைபிள் குஸ்ட் நடத்துவதற்கு தலைமை போதகர்களும் உடன் ஊழியக்காரர்களும், விசேஷமாக பெண்ணியை மட்டும் எனக்கு தெரிகிறது கூட உடன் உழைத்து இதற்காக மிகவும் பாடுபட்டு பிரயாசப்பட்ட யாவரையும் கேம்பஸ் குருசேட் ஃபார் கிரைஸ்ட் பெங்களூர் என்ற ஸ்தாபனத்திலிருந்து மிகவும் வாழ்த்துகிறார்கள். இதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அடுத்த சிறப்பான காரியம், யூஏல இது தொடங்கி பல வருஷங்களாக இருந்தாலும் சிறப்பாக இந்த தடவை த்ரூஅவுட் வேர்ல்டுல இந்த பைபிள் குஸ்டில் பங்கெடுத்தது சுமார் 45,000 பேர். அதுல முதல் பரிசு வாங்கி இருக்கிறது ஷார்ஜா தமிழ் கிறிஸ்தவ சபை. 150 மார்க்குக்கு 148 மார்க்கு இந்த ஷார்ஜா திருச்சபை வாங்கி பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. அதனால கேம்பஸ் குருசைடு அவங்களோட ஆல் ஓவர் சர்ச்சில் ஷார்ஜா திருச்சபை குறித்து அவர்களுக்கு ஒரு நல்ல விவரம் இருக்குது, நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஆனா ஒரு துக்ககரமான அல்லது வருத்தமான ஒரு காரியம், தேவனாகிய கர்த்தர் இந்த திருச்சபை இவ்வளவு பெரிதாய் ஆசீர்வதித்திருக்கிறார். 10லிருந்து 1000 வரைக்கும் வந்திருக்கிறீங்க. ஆனா பைபிள் குஸ்ட்ல பங்கெடுத்தது வெறும் 90 பேர் தான். மற்ற திருச்சபை விட இது மிகுந்த குறைந்த இது. ஆனா நல்ல மார்க் வாங்கிருங்க. என்ன எதிர்பார்க்கப்படுன்னா 150 மார்க்குக்கு 150 மார்க்கு அடுத்த தடவை இந்த சபை கண்டிப்பாக முயற்சி எடுக்கும். அதுக்கு போதகர் அவர்கள் உடன் ஊழியக்காரர்கள் நிச்சயமாக உதவி செய்வார் என்று இங்க நின்று நான் பேசியிருக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வருஷம் அதனுடைய போர்ஷன் சொல்லிட்டாங்க, ஜோஷுவா அண்ட் ரோமர். சரி, இன்னொரு காரியம், இதற்காக உழைத்த அதிகமாக கடினமாக பிரயாசப்பட்ட எல்லாரையும் கேம்பஸ் குருசைட் சார்பாக வாழ்த்துகிறோம். இதுக்கு அனுமதி கொடுத்த அருமையான போதகர் மற்ற உடன் ஊழியர் எல்லாருக்கும் கேம்பஸ் குருசைட் ஃபார் கிரைஸ்ட் சார்பில் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்து கொள்கிறோம். அடுத்த தடவை அதிகமாக 500க்கு அதிகமான பேர் பங்கெடுக்கவும் முதல் பரிசை ஷார்ஜா சபை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்திலே கேம்பஸ் குருசைட் சார்பிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் இவர்களை ஊக்குவிக்க இருக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதலாக நாம் அவர்களை ஊக்குவிக்க ஆசைப்படுகிறோம். சர் பாஸ்கர், நீங்கள் முன் கடந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சர் பாஸ்கர், அதிலே சிறு குழந்தைகள் முதலாக வந்திருக்கிறது திர்சா மூர்த்தி 116 மதிப்பெண் வாங்கியிருக்கிறார். திர்சா ஸ்பிரிகில்லா 110. திர்சா கம்மகை கேம்பஸ் குருசைட் சார்பாக அவர்கள் இந்த பரிசை கொடுக்கிறார்கள். அடுத்தது திர்சா ஸ்பிகில்லா. செகண்ட் கரணை தட்டி போட்டோம். மூன்றாவதாக ஜிபின் ஜோஷ்வா